சிங்கம் எங்க இருக்கு? அங்க. எல்லா யுத்தத்துக்கும் ஆயுதம் தேவையில்லை, புத்தியே போதும். புத்தியால எவ்வளவு பெரிய மிருகத்தையும் வீழ்த்தலாம். ஆஹா, என்ன ஒரு அருமையான தத்துவம். உங்க யாரையும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நாங்க இங்க புதுசா வந்திருக்கோம். சூரிய நாடு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு, அங்கதான் நாங்க இருக்கோம். அங்க ஒரே வேலை பஞ்சம், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பிரச்சனைகள். எப்படி பிரச்சனை இல்லாம இருக்கும்? அது மட்டும் இல்ல, அந்த கெட்ட ராணி ஐராவதி எப்படியாவது எங்க நாட்டை அழிக்கணும்னு பாத்துட்டு இருக்கா. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க யாரையும் எதிரியா நினைக்கிறது இல்ல. எங்களை சூரிய நகர அரண்மனைக்கு கூட்டிட்டு போக முடியுமா? கண்டிப்பா. என் மாமா அங்கதான் வேலை பாக்குறாரு. அவர்கிட்ட சொன்னா உங்க 3 பேருக்கும் வேலை வாங்கி தருவாரு. ஆனா ஒரு நிபந்தனை. உங்க நண்பனுக்கு தலகுனிய கத்து கொடுங்க. அது மட்டும் இல்ல, மனுஷங்க விலங்குகள் கிட்ட அன்பா இருக்க கத்து கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அவன் நல்லா காதலும் பண்ணுவான். என்ன வீரா? சரி, அப்போ கிளம்பலாமா? இப்படி அவளையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தா 2 கண்ணையும் நோண்டிடுவேன். நான் அவ கண்ண சொன்னேன், வந்துட்டா காதல கத்து கொடுக்கறாளாம். அவளை பத்தி அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? இன்னைக்கு உன் பிறந்த நாளைக்கு எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, அதுவே உனக்கு பெரிய பரிசுதான். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றிங்க. வாழ்த்துக்கள். உண்மையிலே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த தண்ணி தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. பழரசம் வேணுமா? நண்பன் எப்பவுமே அதான் குடிப்பான். பழரசம் குடிச்சு குடிச்சு தண்ணியை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. அப்பா, சரி, மாமா இப்ப வருவாரு? இளவரசன் சிவதத்தனை பார்க்க ரொம்ப தூரம் போயிருக்காருமா. மகாராஜா அனுப்பியிருக்காரு, ரொம்ப நேரம் ஆகலாம். இன்னைக்கு உன் பிறந்த நாள்ல கண்டிப்பா வந்துருவாரு. ரொம்ப சந்தோஷம். மாமாவோட பறவை வந்துருச்சு. மாமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் போய் இவரை கூட்டிட்டு வரேன். அவளுக்கு பாலு மாமானா ரொம்ப இஷ்டம். விஜயநகர்ல இவரை பிடிச்சு வச்சிருந்தாங்க, ஆனா அவர் அங்கிருந்து சாமர்த்தியமா தப்பிச்சு வந்துட்டாரு. நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருங்க, இதோ வந்துடுறேன், நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. நண்பா, நாம இந்த பொண்ணை பயன்படுத்தி எப்படியாவது அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிட வேண்டியதுதான். என்ன சாப்பிடாம இருக்கீங்க? பொண்ணு இங்க இருந்து போயிட்டானா இல்ல சாப்பிட பிடிக்காமலையா? நான் யோசிக்கிறதெல்லாம் ஒரு வேலைக்கு எனக்கு தெரிஞ்ச பாலுவாகி இருக்க கூடாது. பாலு மாமா, சீக்கிரம் வாங்க.
அண்ணே 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 மாமா அண்ணே என்னாச்சு? அண்ணே பாலண்ணே அண்ணே என் மாமாவை கொண்டது யாரு? அவருக்கு தான் எதிரிகள் யாருமே இல்லையே. அண்ணே உங்களை யாருன்னு இப்படி பண்ணது? யார் இப்படி செஞ்சிருப்பா? அண்ணே உங்களை யாருன்னு எப்படி பண்ணது? இந்த மோதிரம் இந்த மோதிரம் யாரோடதோ அவன் தான் மாமாவை கொலை பண்ணிருக்கணும். அண்ணா அண்ணா இது யாரோட மோதிரமா இருக்கும்? பாலுவை கொன்னுட்டாங்களா? யார் செஞ்சது? யார் செஞ்சதுன்னு கேக்குறல? நீயா? நீதான் பாலுவை கொன்னியா? இல்ல இல்ல நான் கொல்லல. மாமா வந்திருக்காரா இல்லைன்னு பார்க்க வந்தோம். ஆனா பாலு மாமா போதும். இங்க பாருங்க. நீ எது சொல்றதா இருந்தாலும் அரண்மனைக்கு வந்து சொல்லு. சிப்பாய்களே, இவங்க எல்லாரும் கைது பண்ணுங்க. சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. நாங்க எதுவும் பண்ணல. என் பொண்ணு எதுவும் பண்ணல. சும்மா நடிக்காத. வா. எங்களே கைது செய்றீங்க. வாயே கூட. நானு சொல்றேன். சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதுவும் பண்ணல. அடம் பிடிக்காத. எங்களை விட்டுருங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எங்களை விடுங்க. எனக்கு அந்த மோதிரம் வேணும். அம்மா கிட்ட பேசுறதுக்கு அதான் ஒரே வழி. அம்மா விட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அது இல்லாம அம்மா கிட்ட பேச முடியாது. என்ன பண்றது? என்ன பண்றது? இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நான் அந்த பாலுவை வசியப்படுத்துறதுக்கு தான் சொன்னேன். ஆனா நீ அவனை ஒரேடியா கொலை பண்ணிட்ட. தேஷ், நாம இவங்க யாரையும் கொல்ல வேண்டாம். வசியப்படுத்தினாலே போதும். இவங்க என் முகத்தையும் ஓ முகத்தையும் மறந்தாலே போதும். அப்படி இவங்க மறந்துட்டாங்கன்னா நாம என்னைக்குமே மாட்டிக்கவே மாட்டோம். சம்பா, யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொன்னல. நான் சொன்னல. ஆனா வீரா, அவன் ரொம்ப ஆபத்தானவன்னு தெரிஞ்சுச்சு. அதான் ஆபத்தானவனா? நம்ம ஏற்கனவே படை வீரர்களை வசியப்படுத்திட்டோம். அவங்க மறந்துட்டாங்க. அதே மாதிரி பாலுவும் எல்லாத்தையும் மறந்துருப்பானா? நீ எல்லாத்தையும் கெடுத்துட்ட. எங்க பாரு, இதுக்கப்புறம் என்னைக்காவது நீ என் முடிவை மீறினா நான் மீறுவேன். இளவரசனோட கட்டளையே நான் மீறுவேன். ஆனா அதெல்லாம் இளவரசனோட அம்மாவான என் ராணிக்காக தான். எனக்கு என் மோதிரம் வேணும். அந்த மோதிரம் இல்லாம நான் அம்மா கிட்ட எப்படி பேசுவேன்? வீரா, நீ இப்ப என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, ஆனா அந்த மோதிரம் இப்பவே உன்கிட்ட வந்தாகணும்.